நாம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஏசாயா 8:13. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. இங்கே நம்ம வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கு, இஃப் யூ ஃபியர் காட் யூ நீட் ஃபியர் நத்திங் எல்ஸ். அப்படின்னா நீ தேவனுக்கு மாத்திரம் பயந்தால் போதும், வேறு ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அநேக நேரங்களில் இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் கூட நான் எவ்வளவுதான் தேவ பக்தியுள்ள ஜனங்களாக இருந்தாலும் கூட நம்மை அறியாமலே சில நேரங்களில் நமக்குள்ள பயம் வந்துட முடியும். தேவனுடைய பரிசுத்தவான்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேலே, அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலே உள்ள நம்பிக்கையினால் நாம் அந்த அவிசுவாசத்தை மேற்கொள்ள வேண்டும். அவிசுவாசம் சந்தேகத்தை பிறப்பிக்கிறது, சந்தேகம் பயத்தை பிறப்பிக்கிறது, பயம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியாதபடிக்கும் அநேக வியாதிகளுக்கும் வேதனைகளுக்கும் கூட அது காரணமாய் மாறி விடுகிறது. எனவே நாம் இந்த வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு கூட தியானிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம், 10லிருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். தேவன் சொல்கிறாரு, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு விசுவாச வார்த்தைகள். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஆரம்பத்துலேயும் பார்க்குறோம், ஆதி ஆகமத்திலிருந்தே பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் பயப்படுகிறவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த பயத்தில் 2 விதமான பயம் இருக்குது. தேவனுக்கு பயப்படுறதுலே 2 விதமான பயம் இருக்குது. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டு போய் ஒளிந்து கொண்டார்கள். இது சாத்தான் கொண்டு வரக்கூடியதான அல்லது பாவத்தினால் வரக்கூடியதான ஒரு பயம். அவர்கள் தேவனுக்கு பயப்படாதனால தான் அந்த பயம் வந்தது. முதல்ல வேதத்தில் பயங்கிற வார்த்தையே அங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஆதி ஆகமத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு தேவன் கேட்குறாரு. பாருங்கள், 10வது வசனம், 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பயந்துங்கிற வார்த்தை இப்போதான் முதல்ல வருது. எப்போ வருது? பாவம் செஞ்சதுக்கு பின்னாடி. அப்போ தேவனுக்கு அவன் பயப்படாதனால, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாதனால தான் அவன் இருதயத்தில் முதல்ல பயம் வருது. யாரும் பயமுறுத்தலை, அவனுக்குள்ளே யதார்த்தமாகவே அந்த பயம் வந்துடுது. அதான் இந்த கனியை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாயின்னா அதான். விசுவாசம் வரும்பொழுது தைரியம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தைரியமும் ஒரு பலன் வருது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அல்லது விசுவாசம் நமக்குள்ளே இல்லாத பொழுது நமக்குள்ள பயம் வருகிறது. ஸோ இந்த பயம் ஆதியில் ஆதாம்கிட்ட நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கிறோம். பயப்படுகிறவர்கள், அங்கே பாருங்கள் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், அடுத்த வரிசையை எழுதியிருக்க கடைசியில், அவர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகும் ஏரியில கடலிலே பங்கடைவார்கள். முதல் வார்த்தை பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதனால தான் அவங்க தண்டனைக்கு பயப்படுகிறார்கள் அல்லது தேவனுக்கு பயப்படுகிறார்கள். அப்படியே தவறிட்டா நேர்மையாக தேவன்கிட்ட ஒத்துக்கொண்டு, தேவனே என்னை மன்னிங்க, நான் இப்படி தவறிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் தகப்பன். நம்ம தான் 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம். 1 யோவான் 4:18 வாசிங்க. இந்த 2மே தேவனுக்கு பயந்த ஒரு பயம்தான். ஆனால் பை ஃபியர் அன்ஹோலி, அதாவது தேவனுக்கு பயப்படணும். எப்படி பயப்படணும் அப்படின்னா, அவர் தண்டித்து விடுவார் என்று பயப்படுவது அல்ல. அவர் நம்முடைய தகப்பன்.
ஆனபடினால அவருடைய மனதை துக்கப்படுத்தி விடுகிறோமே என்ற அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் அது நமக்குள்ளே இருக்கணும். அதை தான் தேவனுக்கு பயப்படணும்னு எழுதியிருக்கு. ஆனால் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள் 18, தெர் இஸ் அ ஃபியர் அன்ஹோலி. வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, இந்த இடத்துல பயமானது வேதனை உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கேன். இது எந்த பயம் அப்படின்னா, தேவன் நம்மை தண்டித்து விடுவாரோ, தேவன் நம்மை நரகத்தில் தள்ளி விடுவாரோ, தேவன் மன்னிக்க மாட்டாரோ, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, தேவன் என்னை கைவிட்டு விடுவாரோ, இந்த மாதிரியான பயம் வந்து ஃபியர் அன்ஹோலி. இப்படி நீ பயப்படுகிறாய் என்று சொன்னால் தேவனிடத்தில் உனக்கு அன்பு இல்லை, அல்லது தேவனுடைய அன்பை நீ புரிந்து கொள்ளவில்லை. அவர் தகப்பன், அவர் அன்புள்ள தகப்பன். அவர் நம்மை தண்டிக்கிறதுக்காவா இயேசு அங்கிருந்து அனுப்புனார்? இல்லை, அவர் ஒரு காலம் நம்மை தண்டிக்கிறது அவர் நோக்கமே அல்ல. ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது வந்து அவர்கள் காப்பாற்றணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க அடித்தாலும் அது அன்பினால தான் அடிக்கிறாங்க, கண்டித்தாலும் அவர் மனது நோக்கும்படி புத்தி சொன்னாலும் கூட எப்படியாவது அவளை காப்பாற்றிடணும், சரியான வழியில் நடத்தணுங்கிற நல்ல நோக்கத்தோடு கூட தான் செய்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல பயமானது வேதனை உள்ளது. நீ பயந்தீன்னா உனக்கு என்ன வரும்? வேதனை வரும். அது எதனாலேன்னா தேவன் நம்மை தண்டித்து விடுவாரோ அந்த பயம். அதுதான் பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீ தேவனுடைய அன்பில் நீ வளர்ந்தா, அவருடைய அன்பை நீ புரிந்து கொண்டா, நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்திலே விழுந்துட்டா கூட தேவனே எனக்கு மன்னிங்க. எப்படி அந்த தகப்பனிடத்தில் இளைய சகோதரன் இளைய குமாரன் வந்து நம்பிக்கையோடு கூட வந்தானோ, அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை தேவனிடத்தில் எப்போ இருக்கும் அப்படின்னா அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும்போது. அவர் வந்து சொல்கிறாரு, உன் தாய் உன்னை, ஒரு கர்ப்பத்தின் அந்த பாலகனுக்கு தாய் அவளிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பாளோ, கைவிடுவாளோ, அப்படி தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய தேவன் எப்படி அவர் கைவிடுவார்? அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவனுக்கு அன்பு கூறும்போது, தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது அந்த பயத்தை அது புறம்பே தள்ளும். விசுவாசம் உள்ளே வந்துருச்சுன்னா பயம் வெளியே போயிடும். விசுவாசம் வெளியே போயிடுச்சுன்னா பயம் உள்ளே வந்துடும். ஸோ அவிசுவாசத்துக்கும் பயத்துக்கும் நிறைய நெருக்கம் இருக்குது. விசுவாசங்கிறது நமக்குள்ள விசுவாசங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தையை நம்புறது, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புறது, அவருடைய அன்பை நம்புறது, அவருடைய வல்லமையை நம்புறது. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அநேக நேரங்களில் நாம் வந்து அவிசுவாசமாக இருக்கிறனால அல்லது அவரை விசுவாசிக்காதனால நம்முடைய தேவனுடைய பலத்தை வந்து, அவருடைய அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையை வந்து நம்முடைய அவிசுவாசமானது கட்டி போடுற மாதிரி பண்ணிடுது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். கர்மனவர்களே, நம்ம விசுவாசிக்காம முடியாதனால தேவன் வந்து நம்ம விசுவாசிக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். 6வது அதிகாரம் 1 வாசிங்க. அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவை இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அதுக்கடுத்து வாசிங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். போதும் பாருங்க, அவர் அங்கே அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஒரு சிலரை சுகமாக்கினதோடு கூட போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் அநேகம் பேர் அங்கே சுகமாக இருப்பார்கள், அநேகம் பேர் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவரிடத்துல விசுவாசம் இல்லை. அருமையானவர்களே, நாம் வந்து இது ஆண்டவர் சொன்னார் லூக்கா 9:41 அற்ப விசுவாசத்தையும் அவிசுவாசத்தையும் ஆண்டவர் கடந்து கொண்டார். லூக்கா 9:41 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? உன் மகனை
அவிசுவாசம் உள்ள, அதாவது விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று கடிந்து கொண்டார். பேதுரு கடலில் நடந்து வரும்படி கேட்டார். மத்தேயு 14 நமக்கு தெரியும். நீரே ஆனால் நானும் வரணும்னு வான்னு சொல்லிட்டாரு. அவர் நடந்து வந்தார். அந்த சுற்றுப்புறத்தை பார்த்தா இங்கே காற்றும் புயலும் வர்றதை பார்த்துட்டு நடந்த பேதுரு மூழ்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்த உடனே இயேசுவை மறந்து விட்டார். இயேசு தான் வர சொல்லி வர்றாரு, இவ்வளோ தூரம் நடந்துட்டாரு. ஆனால் நடந்த பின்னாடி அவருக்குள்ள ஒரு அவிசுவாசம், ஒரு சந்தேகம். ஐயோ காற்று பலமாக இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே மூழ்க ஆரம்பிச்சிட்டார். உடனே நல்ல வேலை, இயேசுவே ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே இயேசு ஆண்டவர் காப்பாற்றினா. என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். அப்போ அற்ப விசுவாசம், விசுவாசத்தில் உள்ள குறை சந்தேகத்தை கொண்டு வருகிறது. சந்தேகம் அவர்களை வீழ்ச்சியடை செய்து விடுகிறது. அப்போ இப்பொழுது அவர் கதறுகிறார், ஐயோ அப்படின்னு. உயிர் பயம் வருகிறது. சில பேருக்கு அந்த பயத்தினால என்னென்ன வருது அப்படின்னாக்கும், சில பேருக்கு பயத்தினாலேயே சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம், வியாதியை குறித்ததான பயம், அப்படி பலவிதமான பயங்கள் மனிதர்களுக்குள்ள வரும் பொழுது அந்த பயம் அவர்களுக்குள்ள தூக்கமின்மையை கொண்டு வருகிறது, மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது, அல்லது அவர்களுக்குள்ள அல்சர் போன்ற வியாதிகள் எல்லாம் வருகிறதாக சொல்கிறார். இன்னும் கார்டியோவாஸ்குலர் அப்படின்றாங்க, அதாவது இருதயம் சம்பந்தப்பட்டதான வியாதிகள் கூட ஒரு சிலருக்கு வருகிறது. அப்போ வியாதிகள் வருகிறதற்கு அவிசுவாசம் காரணம். தேவனுக்கு பயந்தோம்னா நம்ம எதாவது பாவம் செஞ்சுட்டா மனம் திரும்புவோம், யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்போம், கொடுக்கல் வாங்கல காரியம்னா அதை சரி பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க அப்படின்னா ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்ம சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். உன் ஆபத்து வேலைகளை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதெல்லாம் நம்ம அவருடைய வார்த்தைகளை அப்படியே மனதுக்குள்ளே வச்சுருந்தோம்னா அந்த நேரத்தில் தேவன் சொல்லுவோம், என்னென்ன கூப்பிடுப்பா. அந்த யோனா தீர்க்கதரிசி தப்பு பண்ணிட்டாரு. அதனால தேவன் அவரை கடலுக்குள்ளே தூக்கி போட்டாங்க, அது மீன் அவரை விழுங்குச்சு. இது எல்லாமே தேவனுக்கு தெரியும், அவர் ஒன்றுமே செய்யலை. ஆனால் எப்போ அவரை நோக்கி கூப்பிட்டாரோ, மீன் வயிற்றுக்குள்ளேருந்து அவர் கூப்பிட்றாரு. உடனே நான் தான் சொல்லதுன்னு கேட்காம நீ போயிட்டில்ல போ அப்படின்னு சொல்லவே இல்லை. அவனுக்கும் அவர் இறங்குகிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது. இப்படிலாம் அவர் அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். அப்பொழுதும் ஆண்டவர் அவருக்கு இறங்குகிறார். நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக தான் இன்னும் 40 நாள் இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த பட்டணம் அழியாதபடிக்கு அவங்க எல்லாரும் ரெட்டெடுத்து சாம்பலில் உட்காந்து எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் இறங்கினார். ஸோ இஸ் அ கம்பேஷனேட் காட். அவர் நாம் பாவம் செஞ்சிட்டோங்கிறதுக்காக நம்மளை தண்டிக்கன்னு நினச்சாருன்னா யாருமே இங்கே இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனவங்க தான். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனுமே இல்லைன்னு இருக்கு. இயேசு ஆண்டவரை தவிர வேறு யாருமே நீதிமான் கிடையாது. அப்படின்னா தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? இப்போ இந்த பயம்ங்கிறது எப்படிலாம் வருதுன்னாக்கும் பாருங்கள். யாராவது சாபம் போட்டாங்கன்னா ஒரு பயம். இப்போ சோசியக்காரன் வர்றாங்க, என்னதான் வர்றாங்க, உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும்படி வார்த்தைகளை சொல்கிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் இந்த சோசியல் மீடியாலலாம் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பயம் வந்துடும். உங்கள் பணத்தை திருட போகிறாங்க, ஆபத்து வரப்போகுது, அப்படி வரப்போகுது, குண்டு போட போகிறான், வியாதி வரப்போகுது, என்னென்னத்தையோ பயத்தை கிளப்பி விடுவாங்க. இந்த கொரோனா பீரியட்லாம் நம்ம பார்த்தோம். முதல்ல அந்த கொரோனா வந்த புதுசுல ஃபைலை தொட்டால் கொரோனா வந்துடும். நம்மளாம் காய்கறியெல்லாம் போட்டு கழுவிட்டு கிடந்தோம் இல்லையா? ஏன்னா பயமானது அந்த வேதனையை நமக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஓரளவுக்கு பயம்ங்கிறது விழிப்புணர்வை தருகிறதுனா, எச்சரிக்கை உணர்வை தருதுன்னா நல்லதான். இப்போ நம்ம ரோட்டில் யாராவது தாறுமாற வண்டியை ஓட்டிகிட்டு போனோன்னா ஓரமாக ஒதுங்கிக்கிறோம், நாயை பார்த்தோன்னா ஓரமாக ஒதுங்கிக்கிறோம், குடியாரனை பார்த்தா நம்ம வாட்டில் ஒதுங்கி போயிடுறோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை தருகிறது. தொற்று நோய்கள் வருது அப்படின்னா நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம், கூட்டமாக இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போகாதீங்கன்னா போகிறோம். அது ஒரு விதமான பயம்தான். பட் அது எச்சரிக்கை உணர்வை தரக்கூடியதான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு பயம். அது நமக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணாதான், அது நல்லது தான் செய்யும். ஆனால் அதே இது நமக்கு தொடர்ச்சியாக உயிருக்கே ஆபத்து நினச்சோம்னா, யாராவது ஒருத்தர் சாபம் போட்டால் செத்து போயிருமோ பாருங்கள். சிலருக்கு வியாதியை பற்றிய பயம், சிலருக்கு யாராவது சாபம் போட்டால் பயம். பைபிள் எழுதியிருக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான
குறி சொல்லும் இல்லை. நீ அவன் குறி சொல்கிறவன் சொன்னாலும் சரி, மந்திரம் பாதவன் சொன்னாலும் சரி, அல்லது சாவமே போட்டாலும் சரி, நீ கவலைப்படாத. நீ தேவனுக்கு மாத்திரம் பயந்தேன்னா போதும், நீ ஒன்றுங்க பயப்பட வேண்டவே அவசியமே இல்லை. எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? ஆமாம், மேல் நான் நோயை உன்னை விட்டு விளக்குவேங்கிறார். பிசாசை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். இங்கே என்ன எழுதியிருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான்னு எழுதியிருக்கு. நம்மளாம் பிசாசு விரட்டுற கூட்டம். நம்ம யார்? ஒரு காலத்துலலாம் வந்து ப்ரேயருக்கு எங்கேயாவது இடம் கொடுக்கலன்னு சொன்னால் சரி, ஏதாவது இந்த பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு ஒரு வீடுகளில் ஆளே வரமாட்டாங்க. யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, நான்கிட்டு சேர்த்துட்டாங்க அப்படின்னா அப்படி வீடுகளாக தான் போய் பிடிக்கிறது. நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இங்கே காளையார் கோயிலையே ஜெப வீட்டுக்கு பிடிக்கும்போது ஒரு வீடு அப்படி தான். ஏன்னா அந்த வீடு யாரும் வரமாட்டாங்க, சீப்பாக கிடைக்கும். ஸோ அந்த வீடுகளை போய் நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான். அதே மாதிரிக்கு வந்து நம்ம ஒரு மீட்டிங் வைக்கிறோம்னா அல்லது கல்யாணம் வைக்கிறோம்னா அந்த ஆஸ்பீசியஸ் டேஸ்ங்களா, அதாவது நல்ல நாள் பார்க்குறவங்க பூரா நல்ல நாளில் புக் பண்ணிடுவாங்க. நல்லா இல்லாத நாள்னு சில கிடைக்கும். அன்றைக்கி போனால் நமக்கு சீப்பாக கிடைக்கும், சமயக்காரர் கிடைப்பாங்க. ஸோ நம்மளாம் யார்? பேய் ஓட்டிகள். அதனால் நல்ல நாள் கெட்ட நாள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாளை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், அது நம்மளை குறித்து கவலைப்படும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குது? அருமையானவர்களே, நான் சொன்னேன், நம்ம மாம்சத்தில் இருக்கிறபடினால சில நேரங்களில் நமக்கு சில பயம் வரலாம், திடீர்னு அப்படி வரும். ஆனால் அது நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்படி வந்து அந்த பறவை வந்து மேலே பறக்கிறத நம்ம தடுக்க முடியாது, ஆனால் அது கூடு கட்டுறதை தடுக்க முடியும். அதே மாதிரிக்கு அப்படி மனசில் அப்படி ஃப்ளாஷ் மாதிரி வரும், திடீர்னு ஒரு அதிர்ச்சியில் அப்படின்னு பயந்துடுறோம். அல்லது ஏதாவது ஒருத்தன் வேகமாக வர்றான், ரோட்டில் வண்டியில் தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு பயந்து நிற்கிறோம். இது மாதிரியான சில பயங்கள் அப்படின்னு வந்துட்டு அப்படி போகும். அது ஒன்றும் நம்மளை தொடர்ச்சியாக பாதிக்கிறதில்ல. இஃப் இட் இஸ் எ க்ரோனிக் ஃபியர், அது தொடர்ச்சியாக நம்மளை அழுகை செய்யுது, எப்போ பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் நம்மளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது மாதிரிக்கு நம்முடைய சிந்தனையெல்லாம் அப்படியே பயத்திலேயே ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்கும், அந்த பயம் அது வேதனை உள்ளது, அது கவலையை தருகிறது, அது எலும்பூரிக்கு நோயை போல, அது தூக்கம் வராது நமக்கு, எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணமே இருக்கும். we will become unproductive. அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல வேலை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எந்த வேலையை செய்கிறோமோ அதில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக நாம் வந்து அப்படியே எங்கேயாவது அப்படியே பயந்துக்கிட்டே இருப்போம். எதை நினச்சாலும் ஐயோ என் பிள்ளைக்கு என்னாகுமோ, அந்த வியாதி என்னாகுமோ, அல்லது எதிர்காலம் என்னாகுமோ, அந்த சாபம் என்னாகுமோ. சில பேருக்கு மரண பயம். வேதத்தில் எழுதியிருக்கு, தேவன் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி வந்தார். எபிரேயர் 2:15 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 2:15 வாசிங்க. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். தேவன் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின் வலிமை ஈர்ப்பிலிருந்து விடுதலை, பிசாசனுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பிசாசு குறித்ததான பயத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்தும் விடுதலை. அப்போ இயேசு ஆண்டவர் வந்து மரித்து உயிரோடு வந்து, மரணம்னா பயப்படாதப்பா, தூங்கி எந்திரிக்கிற மாதிரி தான். நீ ஒரு நாள் தூங்கிட்டு எந்திரிக்கிறா, நான் 3 நாள் தூங்கிட்டு எந்திரிச்சேன் பாரு, இவ்வளோதான். சரீரம் வந்து அழிந்து போகலாம், ஆனால் அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் அழிந்து போவதே இல்லை, கவலைப்படாத. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நான் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் சொல்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்லாம் மரித்து போயிட்டாங்க, ஆனால் தேவன் இன்னும் அவர்களை பார்க்குறாரு. ஏன்னா அவர்கள் சரீரத்தை நம்ம பார்க்க முடியல, மரித்து போயினாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவருடைய ஆத்மாவையும் ஆவியையும் தேவனுக்கு முன்பாக அது ஜீவனுள்ளதாக இருக்குது. ஆத்மா எப்போ மரித்து போகுது? பாவம் செய்யும் போது தான். அருமையானவர்களே, வேதம் தெளிவாக சொல்கிறது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மனிதர்களை விடுதலையாக்கும்படிக்கு. மரணம் என்பது பயப்படுவதற்குரியதே அல்ல. நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம்னா, பவுல் சொன்னது போல் நம்மளும் சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இஃப் ஐ டை ஐ வில் பி வித் காட், இட் இஸ் ப்ராஃபிட், இட் இஸ் அ ப்ராஃபிட். நான் வந்து மரித்தேன்னா நான் இன்னைக்கு தேவனோடு இருப்பேன், இலைப்பாறுதலோடு இருப்பேன். வலி இல்லை, வேதனை இல்லை, பயம் இல்லை, அழுகை இல்லை, பசி இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அப்படி இடத்துக்கு தான் நான் போக போகிறேன். எதுக்கு நான் பயப்படணும்? அமர்மையானவர்களே, மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு இயேசு ஆண்டவர். மரணம்னா ஒன்றுமே இல்லைப்பா, தூங்கி எந்திரிக்கிற மாதிரி தான். ரெண்டாவது, மரணம்ங்கிறது வந்து சரீரத்துக்கு தானே ஒழிய அது ஆவிக்கும் ஆத்மாவுக்குள்ள. நீ பாவம் செய்யும்போது மாத்திரம்தான் அவனுடைய ஆத்மாவில் மரணம் வரும். அதை குறித்து எச்சரிக்கையார் ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்.
உங்க ஆத்மாவை சேர்த்து நரகத்துல தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் அடிக்கடி சொன்ன வார்த்தை வந்து பயப்படாத பயப்படாத பயப்படாத. நிறைய இடங்கள் ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே சிறுமந்தையே. பாருங்க, பயம் வந்து வரும்போது என்ன செய்யுது அப்படின்னா, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தார், மனுஷனுக்கு பயந்தார். அதனால என்ன செஞ்சார்? பொய் சொல்லிட்டார் இல்லையா? மனைவியை போய் சகோதரிங்கிறார். காரணம் என்ன? அங்குள்ள மனிதர்களை குறித்து, ஏன்னா அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை, அதனால என்ன கொண்டுருவாங்களோன்னு நினைச்சேன். மரண பயம் தானே. மனிதர்களுக்கு பயம், அது மரண பயம். அதே மாதிரி பேதுரு, ஐயோ செத்து போயிடணும் மூழ்கிறேனே. இன்னொரு இடத்துலையும் பயந்தார். எங்கே? 3 தடவை மறுதளிச்சார். பயம் பொய் சொல்லும்படி நடத்தி விட்டது. அப்போ பயத்தினால அவர்கள் வந்து காரியங்கள் செய்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சவுல், சாமுவேல் சொல்கிறாரு நான் வர்ற வரைக்கும் காத்திருந்தேன். இவர் வந்து எல்லா இராணுவ சேனையெல்லாம் கலைஞ்சு போயிட்டுருக்காங்க, யுத்தத்துக்கு அங்கே பிலிப்பியர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, பெலிஸ்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. உடனே என்ன செய்கிறாருன்னா, ஆசாரியன் செலுத்த வேண்டியதை பலியை வந்து இவர் செலுத்துறார். காரணம் என்ன? நான் மனுஷருக்கு பயந்ததுனால அப்படி செஞ்சேங்கிறார். ஸோ மனுஷர்களுக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியை வருவிக்கும் எழுதியிருக்கு. நீதிமொழிகள் 29:25 வாசிங்க. நீதிமொழிகள் 29:25. மனுஷர்களுக்கு பயப்படுகிறதுனால நம்ம பொய் சொல்லிடுறோம், கண்ணியில் விழுந்துடுறோம். இயேசுவையே மறுதளித்தார். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பாருங்க, மனுஷருக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியை வருவிக்கும். அப்படின்னா வலையில சிக்கிறது மாதிரி நீ சிக்கிடுவ. கர்த்தருக்கு பயப்படுதலோ, பாருங்க, மனுஷர் இப்படிலாம் ஆண்டவர் சொன்னாலும் கூட அவர் சொல்றாரு, ஆனாலும் கூட மனுஷனுடைய தேவகுமாரன் வரும், மனுஷகுமாரன் வரும்போது மண் உலகில் விசுவாசத்தை காண்பாரோ. கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்து 2ஆம் முறை வரும்போது இங்கே உள்ள ஜனங்கள்லாம் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வார்களா? பவுல் சொன்னார், நான் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த விசுவாசம் என்ற கப்பல் வந்து போக வேண்டிய இலக்கை நோக்கி பயணித்துக்கிட்டே இருக்கு. அது பல பிரச்சனைகளை சந்திக்கிறது. மனிதருடைய கோபத்தை சந்திக்கலாம், சாபத்தை சந்திக்கலாம், வியாதி அல்லது பிரச்சனைகள், நஷ்டங்கள், எதிர்காலத்தை குறித்ததான பயம், ஒரு சிலருக்கு எக்ஸாமு குறித்ததான பயம், ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பை குறித்ததான பயம், ஒரு சிலருக்கு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எனக்கு வியாதி சுகமாகுமா ஆகாதா. அருமையானவர்களே, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடுதலை என்னன்னா, அஞ்சாத, நான் கூட இருக்கிறேன். பரிசுத்தவான்களையே தேவன் அப்படி தான் சொல்கிறாரு. யோசுவா 1:9 வாசிக்கிறோம். யோசுவா 1:9 வாசிங்க. ஒருத்தர் உபாகமம் 31:6 வாசிங்க. நம்ம பயப்படுவது எவ்விதத்திலும் தேவனுடைய சித்தமே அல்ல. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், அது கூட தண்டிப்பாருன்னு நம்ம பயப்படுறது தேவனுக்கு சித்தமானது அல்ல. அவர் மன்னிப்பாருங்கிற விசுவாசம் இருந்தால் தண்டிப்பாருங்கிற பயம் எப்படி வரும்? தேவனால் மன்னிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் நேர்மையாக இருந்தோம்னா, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டோம்னா, அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் தேவன் நமக்கு மன்னிப்பார். வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பாருங்க, நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, அதே மாதிரி அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடியது, சாத்திரத்துக்கு பயப்படுவது, பேட் ஓமன்ஸ், அதாவது ஐயோ சகுனம் சரியில்லையே, நிறைய கண்டா பயப்படுறது, மனுஷனை கண்டா பயப்படுறது. காரணம் என்னென்னா, பயமானது வேதனை உள்ளது. எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க? ஏதாவது ஒரு சில இடங்களில் பார்த்துருக்கேன், இறந்த பிரேதத்தை தூக்கிட்டு போனாங்கன்னா சரி வீட்டுக்குள்ளே வந்து கொண்டாந்து தண்ணி ஊற்றுவாங்க, அடக்கம் பண்ண போது கோழி குஞ்சு போடுவாங்க, அல்ல இன்ன கிழமையில் அடக்கம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணும்போது ஒரு சத்தம் கேட்கக்கூடாது, டம் டம் டம்னு கொட்டுவாங்க. எதுக்குனாக்க புற சத்தமே கேட்கக்கூடாதான், அது ஒரு அவசர குணமாக. நமக்கெல்லாம் ஒரு பயமும் வேண்டியதே இல்லை. நம்ம நல்ல நாள் பார்க்குறதில்ல, கெட்ட நாள் பார்க்குறதில்ல, நேரமும் பார்க்குறதில்ல, காலமும் பார்க்குறதில்ல. நம்ம ஏன்னா we trust in God. துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்படான். பாருங்க, உபாகம் 31:6 வாசிங்க. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இதே வசனத்தை எபிரேயர் 13:5 பணத்துக்காக நீ வந்து கவலைப்பட வேண்டாம்ப்பா, ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரே. எபிரேயர் 13:5 வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என சொல்லியிருக்கிறாரே.
நாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. வாசிங்க 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நம்ம சில நேரங்களில் பயப்படுறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா we take matters into our hands. ஒரு சில நேரம் விட்டுட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார் இருக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் வருது, அதுக்கு மேலே போனோன்னு பொறுமை இழந்துடுறோம். அந்த சவுல் ராஜா அப்படி தான் பண்ணான். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள காரியம் நடக்கலை. இல்லை, காட் ஹஸ் ஹிஸ் ஓன் டைம். எக்ஸலைட், அதாவது பிரசங்கியினுடைய புஸ்தகம் 3:11 வாசிக்கிறோம். 1லேருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவன் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் செய்வார். பட் அது வரைக்கும் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல. ஸோ ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே ஒன்று வி டேக் இட் இன் டு அவர் ஹேண்ட்ஸ். ஏன்னா நம்ம அநேக நேரங்கள் தேவன் அங்கே தான் சோதிக்கிறாரு. நீ விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கலையா? விசுவாசத்துக்கு சோதனை வரும்போது நம்ம அநேகம் பேர் தோற்று போயிட முடியும். எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் தோற்று போயிருக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவே அசைச்சவன். நம்ம வாசிக்கிறோம் 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19. நாம் பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் வீராவேசம் பேச முடியாது. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமே யார் தான்? தேவன் தான். விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவர் தான். ஆண்டவரே அந்த ஒரு சந்திரரோகியாகிய ஒரு மனுஷனை கொண்டு சோமாக்கும்படி கேட்டாங்க. சீசர்களால் முடியலை. அப்பொழுதும் ஆண்டவர் அவனை என் இடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்னார். நீ விசுவாசிக்கிறான்னு கேட்கும்போது ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, ஆனால் இன்னும் எனக்கு போதுமான விசுவாசம் இல்லை. அதான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. 1 ராஜாக்கள் 19 3ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு முன்னாடி 1 ராஜாக்கள் 18 பார்த்தீங்கன்னாக்கா பெரிய காரியத்தை செய்கிறாரு. அந்த அத்தனை தீர்க்கதரிசிகளையும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையெல்லாம் நடுநடுங்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு, இங்கே பாருங்க 40ஆம் வசனம் 18:40. அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். எத்தனை பேர் வெட்டினா? பயங்கரமான ஒரு சங்காரமே நடத்திட்டான். கடைசியில் 19வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஒரு பொம்பளை இப்ப ஏசபேல், அவனுக்கு 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது 1லிருந்து வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். உண்மையிலே ஆகாப் தான் ராஜாவா ஏசபேல் ராஜாவானே தெரியல. ஏன்னா இவன் அந்த கொள்ளை நாபோத்தினுடைய தோட்டத்தை வாங்க முடியாமல் போகும்போதும் போய் மனைவிட்ட தான் சொல்கிறான். இங்கேயும் பாருங்க, ஆகாப் ராஜா நிக்கையில் தான் 400 பேரையும் கொண்டான். அவன் கையை கட்டி நின்றுட்டு போய் பாத்தியா 400 பேரையும் கொண்டு போட்டாமா அப்படிங்கிறேன். பாருங்க, அப்படி தானே இருக்கு 19ஆம் அதிகாரத்தில். அடுத்து வாசிங்க 2ஆம் வசனம். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னால். பார்த்தீங்களா, நீ இத்தனை பேரை கொண்டுட்டியா பார், நாளைக்கு இந்நேரம் உன்னை கொல்ல மகனே பார் அப்படிங்கிறான். அவ்வளோதான், பயந்துட்டான். அவ்வளவு நேரம் ராஜாவுக்கு முன்னாடி கூட தைரியமாக, நம்மளும் அப்படி தான். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள அந்த தைரியத்தை தரலைன்னா, ஏன்னா இங்கே வாசிக்கிறோம், நம்ம என்ன வாசித்தோம் இப்போ 2 தீமோத்தேயு 1:7, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே தந்தார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள தைரியத்தை தரலைன்னா நம்ம பயப்படுவோம். அதே பேதுரு அங்கே மறுதளிக்கிறார் 3 தடவை, வேலைக்காரிட்ட மறுதளிக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவங்க அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, அவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கீழ்ப்படுகிறா தேவனுக்கு கீழ்ப்படுகிறா, நீங்களே யோசிச்சு கம்பாட்டு போய் நான் என் வேலையை பார்க்குறேன்னு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பயப்படவே இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்தோடனே அந்த பலன் வந்துருச்சு, அந்த தைரியம் வந்துருச்சு. ஸோ பரிசுத்த ஆவியினார் மூலமாக நமக்கு பலனை தேவன் தரலைன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்மளாம் வீராவேசம் பேசலாம். இந்த தீர்க்கதரிசி எலிஜாவுக்கு மேலே நம்ம பெரிய வீரர்கள். ஆனால் அவரே பாருங்க 3ஆம் வசனம் வாசிங்க. அதில் அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். And he was afraid and arose, ran for his life ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். பிராணனை காக்க அப்படின்னா he was afraid ன்னு அர்த்தம். அவன் பயந்து போய்
தன்னுடைய உயிரை அவள் வாங்கிடுவாளோ? தேவன் வந்து அனுமதிக்காமல் எப்படி வாங்க முடியும்? இவ்வளோ நேரம் இருந்த தைரியம் அவர்கிட்ட இல்லை. ஸோ இது எல்லாம் வந்து நம்மளுடைய உயரம் என்னங்கன்னு காமிக்கிறதுக்கு தேவன் சில நேரம் அதை அனுமதிக்கிறார். மனிதர்களை அச்சுறுத்தும்படிக்கு, அல்லது பிரச்சனைகள் வரும்படி, யாராவது சாபம் போடும்படிக்கு, அல்லது யாராவது வியாதியை பற்றிய பயம் வரும் பொழுது நமக்குள்ளே வந்து உன் விசுவாசனுடைய அளவு என்ன அதை நமக்கு காட்டும்படிக்கு, ஆண்டவரே நான் பலகீனன். நான் இவ்வளோ வார்த்தையை கேட்ட பின்னாடி இவர் சொன்னார், மோசே இதுக்கு முன்னாடினாலும் சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் எங்கிட்ட செஞ்ச கேட்டதை கேட்ட பின்னாடி அது எனக்குள்ளே என்ன இல்லை, நான் இன்னும் அதாவது திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவனாக தான் இருக்கிறேன். வேற யாராவது அனுப்புங்க, என்னால் முடியாது. அப்படிதான் அந்த என்னால் முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் தேவன் காத்திருக்கிறார். என்னால் முடியாது. அநேக நேரங்களில் நம்ம ஆவியில் பலன் கொண்டு நான் செய்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆவியில் பலன் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? நம்முடைய புத்தியை, அறிவை, அனுபவத்தை சார்ந்து வி ட்ரஸ்ட் இன் அவர் சோல் இஸ் பவர். நம்முடைய புத்தியை நம்புகிறோம், அனுபவத்தை நம்புகிறோம், அறிவை நம்புகிறோம், நம்முடைய கிளவர்னஸை நம்புகிறோம். காரியத்தை செஞ்சுட்டு வந்து நம்ம ஆவியானவரை நம்பி செய்கிறோம்னு நினைக்கிறோன்னோ, அந்த காரியம் ஒன்றும் முடியாமல் போகும்போது தான் நான் இப்போ ஆவியானவரை நம்பி செய்யலை, ஆண்டவரே என்னால் முடியாது. ஏன்னா நம்ம அறகுறையாக நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு வி டேக் மேட்டர்ஸ் இன் டு அவர் ஹேண்ட்ஸ். நம்முடைய கையில் காரியத்தை எடுத்துக்கிறோம், நம்மளாவே செய்கிறோம். அனுபவத்தில், அறிவில், நமக்கு தெரிஞ்ச எதுகளெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து பணத்தை உபயோகிக்கிறது, மனிதர்களை உபயோகிக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கடைசியில் வந்து ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது ஐயோ ஒன்றுமே ஆகலை என்பது இப்போ தான் நம்ம ஆண்டவரே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தேவன் காத்திருக்கிறார். அப்பொழுதுதான் என்னால் முடியாத ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும்போது தேவன் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். இன்னும் அருமையானவர், நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிறதுக்கு வேலையே இல்லை. அநேக நேரங்களில் நம்முடைய நிலைமை தேவன் காட்டும்படிக்கு கொஞ்சம் காலதாமதம் பண்ணலாம். அப்பொழுதுதான் நம்முடைய உண்மையான நிலைமை, நம்முடைய பலகீனம் நமக்கு தெரியுது. அப்பொழுது நம்ம சரண்டராகி ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே என்னால் முடியாது, உங்களால் எல்லாம் முடியும், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. பாருங்கள், சில நேரங்களில் தீர்மானம் எடுக்கும்போது நமக்கு உண்டதான சாதுரியத்தையோ அல்லது மனிதர்களையோ பணத்தையோ நம்பி ஒரு காரியத்தை எடுத்தோம்னு சொன்னால் தேவனை அதை சப்போர்ட் பண்ண மாட்டார். ஆனால் தேவனை சார்ந்து ஒன்றுமே இல்லாத பொழுது நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட, நீங்கள் மனிதர்களை எதிர்க்கும் போது கூட பாருங்கள், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14 நம்ம வந்து அநேக நேரங்களில் விசுவாசம் இல்லாதனால நாம் வந்து குந்தி நடக்கிறோம், அல்லது தைரியமாக எதையும் செய்ய முடியல. ஆனால் விசுவாசம் உள்ளவர்களை தேவன் கணம் பண்ணி இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை தேவன் கணம் பண்ணி அவர்களை குறித்ததான பயத்தை எதிரியினுடைய முகாமில் உண்டு பண்ணுகிறார். பாருங்கள், நமக்கு எதிராக பெரிய கூட்டம் கூட வரலாம். நம்ம சில நேரங்களில் பயந்து போயிருப்போம், ஐயோ என்ன ஆக போதோன்னு. தேவன் வந்து நம் பட்சத்தில் இருந்தார்னா அவர் என்ன செய்வார்? குளவியலை அனுப்பி கூட ஜனங்களை பயமுறுத்தி இருக்கிறார். அவருடைய எதிரியாக வந்தவங்களுடைய இருதயம் வந்து அந்த ராகாப் சொல்லுவாங்கல்ல, வேவு பார்க்க வந்தவங்ககிட்ட எரிகோ பட்டணத்தில், எல்லாருடைய இருதயம் கலங்கி போயிருக்கு. எப்படி இருக்கு? கலங்கி போயிருக்கு. ஏன்னா தேவன் அவர்களுக்குள்ள ஒரு கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்கன்னாலே ஐயோ அப்படின்னு தடுமாறுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அது வழியாக போகிறான்னா பாலாக்கு இங்கேருந்து ஆள் அனுப்புகிறான் பிள்ளையாம் கிட்ட, சபி அந்த மனுஷங்களை, ஏன் இன்னும் ஒன்றுமே பண்ணலையா, ஏன் நீ கவலைப்படுறான்னு. அச்சம், பயம், நம்மை பற்றி அச்சத்தை தேவன் நமக்கு பயக்கிறவர்களிடத்தில் உண்டாக்க தேவனால் முடியும். இது பழைய ஏற்பாடு. இப்பொழுது பிசாசுக்கிட்டே பயத்தை உண்டு பண்ணிட்டார். இயேசுன்னு சொன்னோம்னா அவனே பயந்து நடுங்குகிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நாமத்தினால எதிர்த்து நில்லு, அவன் என்ன செய்வான்? ஓடி போவான். இப்போ பிசாசுக்கு பயந்த காலம் போய் இப்போ நம்ம தேவனுக்கு பயந்து வாழ்ந்தோம்னா, விசுவாசமாக இருந்தோம்னா, பிசாசு நம்மளை கண்டு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் நம்மை நடத்துகிறார். டோன்ட் ஃபியர் சாட்டன். சாத்தானுக்கு பயப்பட வேண்டாம், சாபத்துக்கு பயப்பட வேண்டாம், மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம், மரணத்துக்கு பயப்பட வேண்டாம், எதிர்காலத்துக்கு பயப்பட வேண்டாம். டு நாட் ஃபியர் அபவுட் டுமாரோ. உலகத்தில் உள்ள மனிதர்கள் பயப்படுறாங்க. மத்தேயு 6:25-34 வாசிங்க. மத்தேயு 6:25-34. இங்கே வருவோம், நான் மறந்துட்டேன், மறுபடியும் இங்கே வருவோம், அதை வாசிங்க. மத்தேயு 6. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவை அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் பிசாசுக்காக கவலைப்படாதிருங்கள், பிசாசு உங்களை குறித்து கவலைப்படும். நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம்,
நாளைய தினம் தன்னுடைய குறித்து கவலைப்படும். ஏன்னா தேவன் அதுக்கு கட்டளையிட்டு இருக்காரு அந்தந்த நாளுக்கு அதன் இது செய்ய வேண்டியது செய்யணும்ட்டு. எனவே தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மனிதன் நமக்கு என்ன செய்வான்? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் வாசிங்களேன். 1 சாமுவேல் 14 அதில் 6லேருந்து வாசிங்களேன். அதாவது விசுவாசத்தில் தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு தெரியுமா? ஒரு மனுஷன் தேவன் பேரில் நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் ரொம்ப தேவன் சந்தோஷப்படுறார். சப்போர்ட்டிங். தேவன் வந்து மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோ, அதான் அவருடைய ஏக்கமெல்லாம். வாசிங்க 14:6-7 வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். பெலிஸ்தியர்களுக்கும் அந்த இஸ்ரவேலர்களுக்கும் அடிக்கடி யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இஸ்ரவேலருடைய இராணுவம்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் முதல்ல கோலியாத்தை எப்படி கவங்களை வச்சு ஜெயிச்சார். அவருக்கு வந்து ஈட்டியும் வில்லையும் வச்சு ஜெயிக்கிற தேவன் அல்ல. அவருக்கு வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பார்க்க தாவீதோடு தேவன் இருந்தார். அதனால இஸ்ரவேலுடைய சேனைகளின் தேவனாய கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு நீ ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருடைய நாமத்தினால வரேன்னார். அந்த நாமத்தில் அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தார். தேவன் வந்து ஒரு பெரிய அஜானுபாகுவாக இருக்கக்கூடிய பெரிய யுத்த வீரன், ஒரு ஜெயண்ட்டு கோலியாத்து, ஒரே ஒரு கவங்கல், கற்பனைக்கே எட்டாத ஒரு காரியம். விசுவாசம் எவ்வளோ பெருது பார்த்தீங்களா? நான் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன்னு போனால் ஒரே ஒரு காட்டா பெல்ட்டு, அதில் ஒரு கல், அவ்வளோதான். ஒரே கல் ஒரே அடி, ஒரே கல் ஒரே அடி தான், பொத்துன்னு விழுந்துட்டான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அவன் வாழையே உருவி அவனையே வெட்டுறான். அந்த விசுவாசம் அது எவ்வளோ தைரியத்தை தருகிறது. தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தில் அவ்வளோ தைரியம், ஒரு பலன். இல்லாட்டா ஒரு கொசு மாதிரிக்காம நாய் மாதிரி பார் உன்னை என்ன பண்ண போகிறோங்கிறாம சின்ன பையன் மாதிரிக்க எல்லா இஸ்ரவேலின் சேனையெல்லாம் பயந்து போயிருக்கேன், அவன் அவ்வளோ தைரியமாக போகிறேன். அப்போ விசுவாசம் நமக்குள்ள தைரியத்தை தருகிறது, பயமெல்லாம் ஓடி போகுது. அங்கே வாசிங்க 1 சாமுவேல் 14 அதுக்கடுத்து 7வது வசனம். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய 14:6 வாசிச்சிட்டிங்களா? Perhaps the Lord will work for us. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். இப்படி ஆட்கள் தான் இன்னைக்கு வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விசுவாசமா போனால் இன்னொருத்த காலை பிடிச்சி வரமா. ஸோ அதனால தான் அந்த யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து எவனா புதுசாக கல்யாணம் பண்ணியிருந்தா, ஏதாவது பயப்படுகிறவன் இருந்தா, அவிசுவாசி அவன்லாம் போய் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 32,000 பேர் போன இடத்துல 300 பேர் மட்டும் செலக்ட் பண்ணார். அவங்க விழிப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அவங்களாம் அவங்கள வந்து நடுங்க வச்சு பின்மாற வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் போதும், ரொம்ப பேர்லாம் வேண்டி இல்லை. அடுத்து வாசிங்க 12லேருந்து வாசிங்க. தானேயும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுதாரியும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அதாவது இவன் சொல்லிட்டு போறான், இப்படி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம போயிடுவோம், தேவன் அவனை நம்ம பட்சத்தில் ஒப்பு கொடுத்தாருன்னு இவங்களுக்குள்ள ஒரு அடையாள இது வச்சுக்கிட்டாங்க. இதுதான் தேவனுக்கு அடையாளம்னா அதே மாதிரி சொல்றாங்க, போயிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொல்றாரு அப்படின்னா இறங்கிட வேண்டியதான். எனக்கு இந்த காரியங்கள்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்திலாம் தேவன் நிறைய அந்த மாதிரி விசுவாசத்தை கொடுத்துருக்காரு. தேவன் சொல்லிட்டாருன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கலாம் பார்க்காத. இஃப் காட்ஸ் ஒர்க் இஸ் டன் இன் காட்ஸ் வே, ஹி வில் நெவர் லேக் காட் சப்போர்ட். தேவனுடைய சப்போர்ட் இல்லாமல் போகவே போகாது. ஆனால் தேவன் சொல்கிறாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்க. உன் இருதயத்தில் துணிகரத்தில் ஒன்று செஞ்சுட்டு தேவன் கைவிட்டார்னு சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஊர்ஜிதம் வந்துருச்சு ஆவியில், தேவன் தான் சொல்கிறாருன்னு பாருங்கள். இவனுக்குள்ள தேவன் சொன்னார், உறுதிப்படுத்திட்டு பாருங்க. இங்கே வாங்கன்னு சொன்னாங்கன்னா தேவன் என்னை வந்து அது தேவன் நம்மளை போக சொல்கிறாருன்னு அடையாளம்ப்பான்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு அவன் சொல்லிட்டான், கம்ம வாங்க பார்ப்போம் அப்படின்னா போனாங்க. என்ன நடந்து பாருங்க. அதுக்கடுத்து 12லேருந்து இல்லை 13லேருந்து வாசிங்க. இப்போ யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான், அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள், அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் மரத்தை விட்டுறாங்களா? அவங்க 2 பேர் தான் ஆணுவ சேனையில இங்க இருக்கு. இவங்க 2 பேர் பின்னாடி வெட்டிக்கிட்டே போனாங்கிறாங்க. என்ன மரத்தை சொதக்கு வெட்டுறதா? ஆளை வெட்டுறான். அப்படி 2 பேர் தான். அடுத்து வாசிங்க. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. திகில் அடைந்தார்கள். யாரு? எதிரியினுடைய சைடில் வந்து திகில், பயம். அது தேவனால் உண்டு பண்ண முடியும். 2 பேர் தான் போயிருக்கான்.
இந்த 2 பேரை பார்த்துட்டு அவங்களும் பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க. பயந்து நடுங்கி போயிருந்தா நான் இதில் சொல்லுவாங்க, வீரன் வந்து யுத்தத்தில் சாகுறான், கோழை வந்து யுத்தத்துக்கு போக முன்னாடியே செத்துறான். அவன் வந்து உயிரை விடுறது அங்கே யுத்த களத்தில், அவன் போகும்போதே செத்து போய் தான் போவான். சரீரம் தான் போய்கிட்டு இருக்க, மனசில் செத்து போய் தான் போயிடுவான் கோழை அவன். ஆனால் வீரன் வந்து தைரியமாக போவான். ஒருவேளை யுத்தத்தில் சாகலாம், அவன் மனசில் தைரியத்தோடு போவான். இதுதாங்க விசுவாசங்கிறது. விசுவாசங்க என்னென்னா, அவன் விசுவாசத்தோடு போனான், அவங்களுடைய இருதயத்தில் ஒரு பயம் நடுக்கம். 16 வசனம், பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்தில் இருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிற போது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் அங்கே என்னன்னா அவருடைய இருதயத்தில் ஒரு நடுக்கம். யாத்ராம 23வது அதிகாரம் 25 வாசிங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் மனுஷர்களை குறித்து பயப்படுறீங்களா? உங்களுக்கு பயப்படும்படி தேவன் அவங்களுடைய இருதயத்தில் வந்து நடுக்கத்தை உண்டு பாருங்க. தேவன் மாத்திரம் நம்ம பட்சத்தில் இருந்தார். நான் தான் ஆண்டவர் தேவன் சாக்கு அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் எல்லாம் 0 தான், ஆனால் உங்களுக்கு முன்னாடி 1 மட்டும் இருந்துச்சுனாக்கும் இட் இஸ் மோர் வேல்யூபிள். 5 0 இருக்குனாக்கும் 5 0 தான். ஆனால் ஏசு தேவன் கூட இருந்தாருன்னா அவ்வளோ பலசாலியில் மாறிடுவீங்க. பிலீவ், ட்ரஸ்ட் இன் காட். தேவன் பேர் நம்பிக்கையாரு, விசுவாசமாயிரு. விசுவாசம் இருந்தால் பயம் ஓடி போயிடும். நீ வியாதியை பற்றி பயப்படாத, மரணத்தை பற்றி பயப்படாத, கவலைப்படாத, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. எல்லாம் நான் சொல்றாரு. குருடர்கள் வந்து ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்க, இதை எனக்கு வல்லமை உண்டு. நீ நம்புறியாப்பா? நம்புற ஆண்டவரே, உன் விசுவாசத்தின் படி உன்னை ஆக்கடு போ. இதை எனக்கு வல்லமை, அவருக்கு வல்லமை உண்டான்னு தான் நம்ம சொல்றாரு. நமக்கு வல்லமை இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் அநேக நேரங்களில் இந்த விசுவாசம் நமக்கு இல்லாதனால நம்ம பயப்படுறோம், நடுங்குறோம். சாத்தான் நடுங்கணும், நம்ம சாத்தானை கண்டு நடுங்குறோம். மரணத்தை கண்டு பயப்படாதேன்னு இருக்கு, நம்ம பயப்படுறோம். நாளை தினத்தை குறித்து பயப்படாதேன்னு இருக்கு, நம்ம பயப்படுறோம். ஏன்னா எல்லாமே தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் மாத்திரம் நமக்கு இல்லை இருந்துச்சுன்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஒய் டு யூ ஃபியர்? பயம்தான் நமக்கு வேதனை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருது, எல்லாத்தையும் கொண்டு வருது. தைரியமாக எடுத்து நில்லுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், சின்ன சின்ன இதெல்லாம் ரொம்ப லேசாக பயம் வரும், உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு இங்கனுக்குள்ள வலி எதுக்குன்னே தெரியல. அது படுத்துட்டு அப்படி நிமிந்து உட்கார முடியாது, வயிற்றுக்குள்ள அப்படியே அமுக்கி பார்த்தா வலிக்காது, ஆனால் குடிஞ்சு நிமிந்தா வலி. இப்போ அது எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு மருந்து நான் சாப்பிடல, ஒன்றும் போடலாம், ஆயின்மெண்ட் போடலாம், ஒன்றும் போடல. அது ஒரு வாரம் 10 நாள் இருந்திருக்கேன். அப்புறம் அதை ஆனால் இப்போ அமுக்கி பார்க்குறேன், என்னடா எப்போ இப்போ தெரியல எனக்கு. திடீர்னு என்னடா இன்னும் வலிச்சிச்சு, இப்போ என்னாச்சுன்னா தெரியவே இல்லை, எப்போ போச்சுன்னு தெரியல எனக்கு. இது மாதிரி நிறைய காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அடுத்து வாசிங்க இங்கே எக்ஸோடஸ் 15, உபாகமம் 2:25 வாசிங்க. உபாகமம் 2:25. உபாகமம் 2வது அதிகாரம் 25 வருஷம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். பாரு, தேவன் சொல்றாரு, உன்னாலே வானத்திற்கு கீழ் உள்ள மனிதர் எல்லாம் திகிலும் பயமும் அடையும்படி நான் செய்வேன். வாசிங்க அடுத்து. அப்பொழுது உன்னிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். அடுத்து வாசிங்க. அப்பொழுது நான் கெதமோத் வனாந்தரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகள் அனுப்பி. போதும் பாருங்க, அவங்க வந்து நமக்கு கொடுத்து பயந்து நடுங்கிறது மாதிரி நான் செஞ்சிருவான்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, நீ போ, நீ சும்மா ஆளா போ. உடனே பார்த்து அவன் பயந்து நடுங்கி போய் வந்து சரணடைவான் அவங்ககிட்ட. அங்கே ஜோனத்தான் கேஸில் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி விழுந்தாங்கன்னு இருக்கு. முன்னாடி விழுந்தாங்க, சும்மா அப்படி சதக்குன்னு அருவாட்டு விட்டுவாங்களே, வாழை மரத்தை விட்டுவாங்களே ஒவ்வொரு வீட்டில், அது மாதிரிக்க. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம உபாகமம் 2:25 வாச்சோமா, யாத்ராமம் 23:27 வாச்சிட்டோமா, யாத்ராமம் 23:25 கூட வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், இதெல்லாம் பிடிச்சிக்கிடுங்க. வியாதியை அநேக நேரங்களில் நமக்கு சுகம் கிடைக்கல, ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறது இல்லை, நம்புறது இல்லை. நம்முடைய அவிசுவாசத்தினால, மார்க் 6 என்ன வச்சோம், நம்முடைய அவிசுவாசத்தினால தேவன் அநேக அற்புதங்களை இங்கே செய்ய முடியல. நம்ம அவிசுவாசம் அதே மாதிரி தான் அருமையானவர்களே. அநேக நேரங்களில் நாம் விசுவாசிக்கிறது இல்லை, நாம் நம்புறது இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என்கிட்ட போதுமான விசுவாசம் இல்லை, உண்மைதான், எனக்குள்ள விசுவாசம் இல்லை, எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எனக்கு விசுவாசத்தை தாங்க. அடுத்து வாசிங்க.
கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். சில நேரங்களில் நம்மளாம் இப்படி சொல்லுவோம், வயசாயிடுச்சு. யார்கிட்டயும் ஒரு தடவை சொன்னேன் வயசாயிடுச்சுன்னு. உங்களுக்கு எத்தனை வயசுங்க ஆச்சுன்னு. இப்போ ஒரு டாக்டர் அன்னைக்கு பேசினாரு. இன்னைக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கானா, 70 வயசானவங்களை பார்த்து வந்து இதெல்லாம் ஒரு வயசாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நல்ல கண்ணு 101 வயசாகி செத்து போயிட்டார். எல்லாரும் போய் கவலைப்படுறாங்க. 101 வயசு வரைக்கும் எத்தனை பேருங்க இருக்காங்க? இப்போல்லாம் 94, 95, 101. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் கூட 94க்கு மேலேலாம் வளர்ந்துருக்காங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறாங்க. நமக்கு வந்து வயசாயிருச்சு. சுகர் வந்துருமோ, இது அது வந்துருமோ, நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு யோபாபு சொன்னது மாதிரி. பயப்படாத, உனக்கு வியாதி வரும்னு யார் சொன்னா? உனக்கு இந்த இடத்துல வலிச்சிச்சுன்னா இது இந்த கட்டி இதுதான் இருக்குமோ, இந்த இது அதான் இருக்குமோ, உனக்கு யார் அது சொன்னது? ஏவாள்கிட்ட கேட்டார் தேவன். என்ன சொன்னார்? யார் உனக்கு அப்படி சொன்னா? நீ நான் சொன்னதை சாப்பிட்டியா? தேவனுக்கு பயப்படுறதுனால வந்த விளைவு தான் அது. நீ ஏன் பயப்படுற? நீ தேவனுக்கு மாத்திரம் பயந்தா நீ ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, இருதயத்துக்குள்ள சொல்லுங்க, பிசாசே சாத்தான் தான் பயத்தை கொண்டு வர்றான். பயம், கவலை, அச்சம் இதெல்லாம் அவனுடைய டூல்ஸு. ஆனால் தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தைரியம், விசுவாசம், பலன், சந்தேகம், பயம், இருமனம், கவலை இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது. தேவன் ஒரு கால் வந்து இந்த பயத்தையும் கவலையத்தையும் கொண்டு வரவே மாட்டார். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம்ங்கிறது கூட தண்டிச்சிருவார்னு பயம் கிடையாதுங்க. அப்படி பயப்படவே கூடாது. தட் இஸ் ஃபியர் அன்ஹோலி. தேவனுடைய மனதை துக்கப்படுத்திடக்கூடாதுங்கிற பயம்தான். ஸோ இங்கே வாசிங்க, மறுபடியும் வாசிங்க 27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். பாருங்க, எத்தனை இடத்துல சொல்றாருங்க, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்னாடி என்ன செய்வேன்? ஐ வில் சென்ட் மை டெரர் ahead of you and throw into confusion all the people among whom you come. நீ போற ஜனங்களுக்குள்ள, அடுத்து வாசிங்க, ஐ வில் மேக் ஆல் யுவர் enemies stand their backs to you. நீ போகும்போது எதிரியெல்லாம் என்ன செய்வான்? முதுக காட்டிட்டு தப்பிச்சம் பொழைச்சண்டான்னு ஓட ஆரம்பிப்பான். கவலைப்படாத, வாசிங்க அடுத்து. நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அப்புறம் இன்னொன்னு பாருங்க 28. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். எதையும் அனுப்புறாரு அவர் சேனை. என்னென்னலாம்? குளவி அவருடைய சேனை, வெட்டுக்கிளி அவருடைய சேனை, புயலும், அப்புறம் வந்து என்ன பனிக்கட்டி மலை, என்ன மலை அது? கல்மலை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகென்ஸ்ட் அஸ்? இந்த விசுவாசத்தை தேவன் நமக்குள்ள வர்த்திக்க போன அருமையானவர்களே. எனவே நாம் வந்து அதாவது 2 ராஜாக்கள் 6:16 அந்த இவர் சொல்லுவார், எலிசா இருப்பார். எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து சொல்லுவார், ஐயோ நம்ம பாருங்க, நான் போனேன் வெளியில், மலையை சுற்றி இருக்காங்க, நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியல. 2 ராஜாக்கள் 6:15 அதை வாசிங்க. அதுக்கு அடுத்து ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்க, அவன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. நம்ம விசுவாச கண்கள் திறக்கப்படல. அவனோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் எப்படி பண்ண? நம்மோடு இருக்கிறவர் அதிகம். இன்னொன்று நிலைக்கு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த விசுவாசம் நமக்கு இல்லை. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எனக்குள்ள பயம் வருது, எனக்குள்ள கவலை வருது, எனக்குள்ள அச்சம் இருக்கு, எனக்குள்ள தைரியம் இல்லை, எனக்குள்ள விசுவாசம் இல்லை, எனக்கு வியாதியை பற்றிய பயம், மரணத்தை பற்றிய பயம், பிசாசை பற்றிய பயம், சாபத்தை பற்றிய பயம், மனுஷனை பற்றிய பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், எனக்குள்ள பயம் 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 இருக்கு. தேவன் சொல்ற, பயப்படாத. தேவன் என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10 ஞாபகம் வச்சுங்க. கடைசியில் இன்னொரு வசனத்தை வாசி முடிப்போம். சங்கீதம் 112 7, 8 வாசிங்க. சங்கீதம் 112 7, 8. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தியை கேள்விப்படனால அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. அப்போ கர்த்தரை நம்பும் போது தான் எந்த துர்ச்செய்தியாக இருந்தாலும் சரி, ஐயோ திருட வந்துட்டான், ஐயோ குண்டை போட போகிறான், ஐயோ பஞ்சம் வருது, ஐயோ பூமி அதிர்ச்சி வருது, எது வேணாலும் வரட்டும் யா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 8ஆம் வசனத்தை வாசிங்க அடுத்து.
அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். சத்துரு பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள், புதிய ஏற்பாட்டில் நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டமே இல்லை. நமக்கு சத்துரு யார் தான்? ஒரே ஒரு சத்துரு. யார் அது? சாத்தான். நமக்கு அச்சத்தையும் பயத்தையும் கொண்டு வர்றான். கெட் பிஹைண்ட் மீ சாத்தான், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லுங்க. நம்ம அப்பொழுது தேவனை நம்பி திடனாக இருப்போம். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு தடை வருமா? வரும். எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், தடை வரலாம். விசுவாசத்தோடு கூட திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தடையாய் நின்றதெல்லாம், தடைக்கல்லெல்லாம் படிக்கல்லாக தேவன் மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட் டு தோஸ் ஹூ பிலீவ். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது மனிதரால் கூட, அதுதான் தேவனால எல்லாம் கூடும். இதாங்க வார்த்தை. நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். இன்னைக்கு சபைகளுடைய அவலம் என்னன்னா, விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். பேர் விசுவாசிகள், ஆனால் என்ன இல்லை? என்ன இல்லை? நேரம் ஆச்சு, சீக்கிரம் முடிங்கன்றீங்களா? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவன் அந்த விசுவாசத்தை பார்த்து, அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளும் காணவில்லையே. அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. விசுவாசத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்படுறாரு. விசுவாசம் இல்லாத பொழுது அவர் வருத்தப்படுகிறார். எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? விசுவாசம் இல்லாத சந்ததியே. நம்மளை பார்த்து தேவன் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருக்குது, நீங்கள் எப்படியாவது அதை வர்த்திக்க பண்ணுங்க, நாங்கள் எதற்கும் பயப்படாமல் ஒருவருக்கு மாத்திரம் பயந்து வாழ உதவி செய்கின்றோம். காட் பிளஸ் யூ ஆல்.